விசுவாசிகள் நல்லா கவனிக்கணும். உங்க வீட்லயும் சரி, உங்க வேலை ஸ்தலத்திலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, உயர்த்தப்படுகிற எந்த மனுஷனை பார்த்து நமக்கு எரிச்சல் வரவே கூடாது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, மனசுல ஒரு சின்ன கசப்பின் வேர் வந்துச்சு, ஆவியானவர் வந்து ரொம்ப துக்கப்படுவார். அவருடைய கிரியை உங்க வாழ்க்கையை ஸ்டாப் ஆயிடும். எளியவனை கூட தூக்கி மேல உட்கார வைப்பார் ஆண்டவர், சிறியவனை தூக்கி உட்கார வைப்பார். யார் எழும்பி தேவனால் பயன்படுத்தப்பட்டாலும் ஒரு நல்ல விசுவாசி கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை புகழ்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. நம்ம மேல வர முடியலன்னா என்ன பிரச்சனை, என்ன தவறு, நம்ம சரி பண்ணணும். கர்த்தர்ட்ட மனம் திரும்பணும். நம்ம தவறா கொண்டு வந்திருந்தா சரி பண்ணணும். நம்ம இருதயம் சரியெல்லாம் சரி பண்ணணும்னா கர்த்தர் உயர்த்தி இருப்பார். முகதாட்சணியம் பண்ணாதவர் அவர், நீதியாய் தீர்ப்பு செய்கிறவர். கர்த்தர்ட்ட போயிருந்தா கர்த்தர் உயர்த்திடுவாரு. அதை விட்டு என்ன நினைச்சான் தெரியுமா, நமக்கு போட்டியா இவன் தான் இருக்கிறான், இவனை காலி பண்ணா நம்ம தான் வேற முடிசூடா மன்னனா மாறி நினைச்சான். எல்லாம் போச்சு.